Matthew 27:11-31, மத்தேயு 27:11 வரை. Are we defending ourselves or doing Father's will? When we read from verses 11 to 31, we have a lot to learn from Jesus. Firstly, we see Jesus did not defend himself, though they gave many false witnesses against him. Rather, Jesus was just trusting the Father to do the just. He was keen on doing Father's will, always. This should have inspired Peter, who was watching all these from a distance, and that's why we see in his writings in 1 Peter 2:20, "For what credit is there if, when you sin and are harshly treated, you endure it with patience? But if, when you do what is right and suffer for it, you patiently endure it, this finds favor with God." So முதலாவது காரியம், இயேசுவினுடைய அந்த டிஃபெண்ட் பண்ணாத ஒரு மனநிலையை நம்மளால் பார்க்கக்கூடும். எல்லா ஃபால்ஸ் விட்னஸும் அவருக்கு அகெயின்ஸ்டாக நின்றாலும் அவர் என்றுமே தேவனுடைய சித்தத்தை செய்பவராக இருந்தார். இயேசு தன்னை நியாயப்படுத்தாமல் பொறுமையோடு தேவனுடைய சித்தம் என்னவென்று அறிந்து அதை செய்யவே அவர் சித்தமாக இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நான் இப்படியாக விசுவாசிக்கிறேன். இதை பேதுரு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். இயேசு எப்படியாக தன் சித்தம் செய்யாமல் பிதாவின் சித்தத்தை எப்பொழுதுமே செய்தார் என்று அவர் கூர்ந்து கவனிக்கிறார். சோ இதை குறித்து தன்னுடைய அந்த லெட்டர்ல கூட அவர் எழுதுகிறார். 1 பேதுரு 2:20 நம்ம பார்க்கிறோம். "If when you do what is right and suffer for it, you patiently endure it, this finds favor with God." அப்படின்னு அவர் எழுதும் பொழுது அதை நம்மளால் உணரக்கூடும். நாம் பாவமே செய்யாத அந்த நேரத்துல கூட தேவன் அனுமதிக்க கூடிய அந்த ஒரு பெர்சிக்யூஷன்ல நம்ம போகும் பொழுது நாம நம்மளை நியாயப்படுத்தாமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதை நிறைவேற்றுபவர்களாக இருக்கணும் என்பதை நாம உணரணும். Secondly, from the perspective of the high priest, we see their envy and jealousy against Jesus, who are superior to all of them in God's gifts. Even today, we see how many believers or even ministers are jealous of other believers or ministers when they grow truly in their spiritual life, in becoming like Jesus and leading many towards God. They try to mock and find fault and criticize such true shepherds of Christ. But remember, they are like Jesus, enduring everything patiently for their eternal rewards to be closer with Christ forever. So we should never envy or be jealous of someone's gift, but always be ready to patiently endure our cross for Christ's sake. So இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கிறோம், அந்த பிரதான ஆசாரியர்களுடைய அந்த நிலைமையிலிருந்து அவர்கள் எப்படியாக ஒரு என்வியோடு ஒரு ஜெலஸோடு இயேசுவை பார்த்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இயேசு தேவனுடைய அந்த கிஃப்ட்ஸ்ல பிரதானமானவராக இருந்தார் என்று நம்மளால் உணரக்கூடும். சோ அவர்கள் அதை குறித்து பொறாமைப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது கூட எவ்வளோ விசுவாசிகளும் சரி, எவ்வளவோ ஊழியக்காரர்களும் சரி, இன்னொரு விசுவாசியோ ஊழியக்காரர்களோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி ஈவுகளிலும் சரி வளரும் பொழுது தேவனுக்காக வாழ்ந்து இயேசுவை போல மாறி அவருக்காக ஊழியம் செய்யும் பொழுது அவர்களுடைய ஊழியம் செழிக்கும் பொழுது எப்படியாக அதை குறித்து பொறாமைப்படுகிறார்கள் என்று நம்மளால் பார்க்க முடியும். சோ அப்படியாக நாம உணர வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், மற்றவர்களை குறித்தோ அவர்களுடைய அந்த கிஃப்ட்ஸை குறித்தோ நாம எப்பொழுதுமே பொறாமைப்படுபவர்களாக இருக்கக்கூடாது. நாம எப்பொழுதுமே நம்மளுடைய கிராஸை அனுசரிப்பவர்களாக பொறுமையோடு அதை என்டியூர் பண்ணுபவர்களாக இருக்கணும் என்பதை நாம உணரணும். அப்பொழுதுதான் நம்ம இயேசுவை போல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். So thirdly, when Pilate's wife got a dream about Jesus' righteousness, what we should realize here is, even heathen people have dreams of Jesus and his righteousness, but when it comes to God's own people, how great is their blindness to blindly follow some human tradition and humans' revelations and visions instead of following what Jesus said. And we learn a great lesson here. The multitudes were swayed by the leaders. Even nowadays, in many churches, we can see how believers are blinded by their ministers who are also blind guides. They just follow the man rather than following Jesus. For them, whatever pastor says is the same as what God says. They don't try to find out from the Bible or have personal revelation from God. They became so busy towards God
but having all day to minister towards man. And even the greater deception is, they say they are doing ministry to God by listening to man blindly. ஸோ மூன்றாவது காரியம் நம்ம இங்க பார்க்கிறோம், பிலாத்துவின் மனைவிக்கு ஒரு ட்ரீம் வருது. ஸோ இயேசு நீதிமான் என்று அவள் காண்கிறாள். அவர் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிறதை அவள் உணர்கிறாள். அதை பைலட்டிடம் தெரிவிக்கிறாள். ஸோ அப்போ நம்ம உணரணும், ஒரு ஹீதன், அதாவது ஒரு நான் பிலீவருக்கு கூட தேவன் எப்படியாக ஒரு ட்ரீம் மூலமாக தேவனுடைய அந்த நீதியை குறித்து தெரிவிக்கிறார். ஸோ ஒரு புறஜாதியானுக்கு தேவன் கொடுக்கிற அந்த ஒரு வெளிப்பாடு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் இல்லை? அவர்களுக்கு எவ்வளவு ஒரு பிளைண்ட்னஸ்ல அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ம உணரணும். இப்பொழுது கூட எவ்வளவோ சபைகள்ல தேவனை குறித்து, அவருடைய நீதியை குறித்து, அவருடைய வார்த்தையிலிருந்து உணர்ந்து தேவனிடமிருந்து ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு வாழ்பவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் என்பதை நாம் உணரணும். ஒரு மனிதன் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்புகிறார்களே தவிர தேவனுடைய வார்த்தையை எடுத்து படித்து அதிலிருந்து ஒரு உணர்வடைய வேண்டும் என்பதை அவர்களால் உணர முடியவில்லை. இங்க கூட நம்ம பார்க்கிறோம், the great multitudes were swayed by the leaders அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கும் பொழுது, ஒரு லீடர்ஸாக இருக்கக்கூடிய அந்த தேவ மனுஷர்களே கூட தேவனிடம் அவர்களை கிட்டி நெருங்கி சேர்க்க விடாமல் தன்னிடம் அவர்கள் ஈர்த்து கொண்டார்கள். அவர்களுடைய அந்த நடத்தை தவறாக இருப்பதை நம்ம உணர்கிறோம். ஸோ அப்படியாக இப்பொழுது கூட நிறைய சர்ச்சஸ்ல நம்ம இதை பார்க்கக்கூடும். ஒரு பிளைண்டாக இருக்கக்கூடிய அந்த கைட்ஸ், அதாவது அந்த ஷெப்பர்ட்ஸ், ஒரு பிளைண்ட் ஷெப்பர்ட்ஸ் அந்த மக்களை எவ்வளவாக குருட்டுத்தனமாக வழி நடத்துகிறார்கள். அந்த மக்களும் சரி, அந்த ஒரு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்லையும் சரி, அந்த கிரேஸ் காஸ்பல்லையும் சரி, அவர்கள் எவ்வளவாக ஈர்க்கப்பட்டு எல்லாவற்றையும், இந்த உலக காரியங்களை அவர்கள் எவ்வளவாக நேசிக்கிறார்கள் என்று நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா அப்படியாக அவர்கள் டிசீவ் ஆகியிருக்கிறார்கள். ஸோ அப்படியாக அவர்கள் கடவுளை மாறி மனிதர்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று நம்மளால் உணர முடியும். ஸோ அவர்கள் மனிதனுடைய அந்த ரெவலேஷன்லேயே வாழ்கிறார்களே தவிர அவர்கள் தேவனுடைய அந்த உயிருள்ள வார்த்தை என்ன சொல்லுகிறது, தேவனிடமிருந்து எனக்கு என்ன வெளிப்பாடு கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல் மனிதனையே நாடக்கூடிய அந்த வாழ்க்கையில போய்விட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதை விட ஒரு பெரிய டிசப்ஷன் என்னன்னா, அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வதை முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே தவிர தேவனோடு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவருக்கு நான் கீழ்ப்படிதலாக வாழணும், கிறிஸ்துவை போல நான் முதலாவதாக நான் மாறுகிறேனா என்று தன்னைத்தானே பரிசோதித்து பார்க்க தவறுகிறார்கள் என்று நம்ம உணரணும். ஸோ அப்படியாக நம்ம உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு நம்ம வாழும் பொழுது தேவன் எப்படி பிலாத்துவின் மனைவியோடு பேசினாரோ அதை போல நம்மளோடும் இடைப்படுவார் என்று ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் நம்ம மனிதனை முக்கியத்துவம் கொடுத்து அவனுடைய வார்த்தைகளுக்கு மட்டுமே நம்ம கீழ்ப்படிந்து ஒரு குருட்டுத்தனமான ஒரு வாழ்க்கையில ஒரு ட்ரெடிஷன்ல வாழ்ந்து கொண்டிருந்தோமே ஆனால் நம்மளை காப்பாற்ற யாராலும் முடியாது. Lastly, when Pilate washed his hands, we can clearly understand that Pilate knew clearly Jesus was innocent and was amazed at Jesus' silence, not defending himself. But Pilate is also more interested in preserving his position and own honor than setting the righteous man free like other high priests. He had a conscience, but what we should understand is we can't cleanse our conscience by washing our hands in water, but doing the right thing that God expects from us to do. And finally, Jews said the blood is on them and their children. We know what happened to Jews after 40 years. They scattered on the face of earth and still the land is under war. Then he released Barabbas unto them, and when he had scourged Jesus, he delivered him to be crucified. So கடைசியாக நம்ம பார்க்கிறோம், பிலாத்து கையை கழுவுகிறார். அப்பொழுது நாம உணர வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இயேசு ஒரு நீதிமான் என்று பிலாத்து நன்றாக அறிந்திருக்கிறார். அதை அறிந்தும் அவர் சரியான காரியத்தை செய்யவில்லை. ஏனென்றால் அவர் தன்னுடைய அந்த வேலையிலும் அந்த ஒரு பொசிஷன், அந்த ஒரு ஹானர்லையும் கான்சென்ட்ரேட் பண்றாரே தவிர மக்களிடம் ஒரு பயத்தோடு நடக்கிறாரே தவிர தேவனிடம் அவருக்கு பயமும் இல்லை. தன்னுடைய ஹானரையும் தன்னுடைய வேலையையும் காத்துக்கொள்ள மனமாயிருக்கிறார். ஸோ நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நம்மளுக்கு மனசாட்சி சரியாக இருந்தாலும் கூட ஒரு கையை கழுவுவதனால் மனசாட்சியை சுத்தப்படுத்த முடியாது. ஆனால் தேவன் சொன்னபடி சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் செய்வதுதான் அந்த சுத்த மனசாட்சிக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். பின்பு நம்ம பார்க்கிறோம், யூதர்கள் இயேசுவினுடைய அந்த பிளட்டின் அந்த பனிஷ்மெண்ட் தனக்கு மேலும் தன்னுடைய பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று சொல்லும் பொழுது யூதர்கள் எல்லாம் அந்த 40 வருடங்களுக்கு பின்பு சிதறடிக்கப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம்.
ஸோ இப்பொழுது கூட இஸ்ரேலில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நம்மளால் உணர முடிகிறது. பின்பு அவர்கள் பரபாசை விடுதலை செய்து இயேசுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். The greater lesson we can learn here is both religious leaders as well as the secular leaders are against Jesus. But Jesus had the satisfaction that he did the will of the Father. That's the same satisfaction we also should have, even if the whole world is against us. If we are treated unjustly, we should look unto Jesus, our forerunner, and respond the similar way through silent endurance rather than defending ourselves.